ஜபமாலை என்பது, நான் திரும்ப சொல்றேன், மரியாளிடம் ஜபிப்பது அல்ல. ஜபமாலை என்பது மரியாளோடு சேர்ந்து ஜபிப்பது. கைகளை தட்டி நன்றி சொல்லுங்க. ஜபமாலை என்பது மரியாளிடம் ஜபிப்பது அல்ல. ஜபமாலை என்பது மரியாளோடு சேர்ந்து ஜபிப்பது. அம்மா எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பாத்தீங்களா? ஏன் ஜபமாலைக்கு இவ்வளவு வல்லமை ஃபாதர்? ஏன்னா பைபிள்ல போட்டிருக்குங்க. யாக்கோபு 5வது அதிகாரம் 16வது வசனம் சொல்கிறது, நேர்மையாளர்களுடைய ஜபம் வல்லமையானது. கவனிச்சுக்கோங்க, இந்த வசனத்தை மறக்காதீங்க. என்ன வசனம்? நேர்மையாளருடைய ஜபம் வல்லமையானது. ஒரு நேர்மையானவங்க இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க நமக்காக ஜெபம் பண்ணா அந்த ஜபத்துக்கு வல்லமை ஜாஸ்தி. அதனால தானே நீங்க ஒரு ஃபாதரை பார்த்து கேட்கறீங்க, ஃபாதர் எங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கோங்க ஃபாதர் அப்படின்னு கேட்கறீங்க இல்லையா?